போட்டித் தேர்வுக்கு தயாராகும் போட்டித் தேர்வாளர்களுக்கு என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அரசு பணியே என் இலக்கு, ஒலிம்பியாவோட துவக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சொற்பொருள் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை சொற்பொருள் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஆறாம் வகுப்புல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இன்பத்தமிழ். இன்பத்தமிழ்ல நிர்மித்த, உருவாக்கிய, விளைவு, விளைச்சல், சமூகம், மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஓகேங்களா? அப்ப இன்பத்தமிழ்ல முக்கியமானது ஒரு 4 இருக்கு. நிர்மித்தனா உருவாக்கிய, விளைவுனா விளைச்சல், சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. தமிழ் பூமியில இருந்து பாருங்க. ஆழி பெருக்குனா கடல்கோள், ஆழி பெருக்குனா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காழப்பகுதி, உள்ள பூட்டு என்பது அறிய விரும்பாமை, உள்ள பூட்டு என்பது அறிய விரும்பாமை. அடுத்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல இருந்து பார்க்க போறோம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாரு? இளங்கோ வடிகள். இளங்கோ. ஓகேங்களா? திங்கள், திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோடு பொன்மயமான சீரத்தி, மேருனா இமயமலை, அழினா கருணை. மறுபடியும் பாருங்க. திங்கள்னா நிலவு, கொங்குனா மகரந்தம், அலர்னா மலர்தல், திகிரினா ஆணை சக்கரம், பொற்கொடுனா பொன்மயமான சிகரத்தில், மேருனா இமயமலை, அழினா கருணை. காணி நிலம். காணி நிலம் பாத்தீங்கன்னா பாரதியார் பத்தி வரும். ஓகேங்களா? காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு 10-12 தென்னை மரங்கள் கீட்டுடன் வீட்டில் சொல்லிட்டு ஒரு பாடல் ஒரு பாரதியாரை பத்தி. அதுல பாத்தீங்கன்னா காணி நிலம்னா நில அளவை குறிக்கும் சொற்கள். அப்போ காணி நிலம் என்பது நில அளவை குறிக்கும் சொற்கள். மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள், மாடங்கள் என்பது மாளிகையின் அடுக்குகள். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சுடி. அறிவியல் ஆத்திச்சுடியின் ஆசிரியரா பர்லி சு முத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பர்லி சு முத்து. இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதமம் மருந்து, ஔடதமம் என்பது மருந்து. அடுத்து மூதுரை. மூதுரையின் ஆசிரியர் பாத்தீங்கன்னா ஔவையார். நம்ம ஔவையார், ஔவை. ஓகேங்களா? மாசர என்பது குறை இல்லாமல், சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம் நாடு, நொடைனா விலை, பாசவர்னா வெற்றிலை வீப்போர், ஓசுனர்னா எண்ணெய் வீப்போர், மண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணிட்டாளர்னா சிற்பி. ஓகேங்களா? பாருங்க. மாசரனா குறை இல்லாமல், சீர்தூக்கின ஒப்பிட்டு ஆராய்தல், தேசம்னா நாடு, நொடைனா விலை, பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், மண்ணுள் விளைஞர்னா ஓவியர், மண்ணிட்டாளர்னா சிற்பி. ஓகேங்களா? கிளி என்பது துணி, தூற்றும்படினா இகழும் படி, துன்பம் வெல்லும் கல்வியில் இருந்து மூத்தோர்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள். மாற்றார்னா மற்றவர், வற்றாமல்னா குறையாமல், நெறினா வழி. மாற்றார்னா மற்றவர், வற்றாமல்னா குறையாமல், நெறினா வழி. ஆசார கோவையின் ஆசிரியர் யாரு? பெருவாய முள்ளியார். ஆசார கோவையின் ஆசிரியர் யாரு? பெருவாய முள்ளியார் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நன்றி அறிதல், பிறர் செய்த உதவியை மறவாமை. நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமை. ஒப்புரவு என்பது எல்லோரையும் சமமாக பேணுதல். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல்.
அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, கண்மணியே கண்ணுறங்கு. அந்த டாபிக்ல இருந்து பார்னா உலகம், பார் என்பது உலகம், நந்தவனம் என்பது பூஞ்சோலை, நந்தவனம் என்பது பூஞ்சோலை. பண்ணா இசை, பண் என்பது இசை, இழைத்து பதித்து, மல் எடுத்த வலிமை பெற்ற, மல் எடுத்தனா வலிமை பெற்ற, சமர் என்பது போர். ஓகேங்களா, சமர் என்பது போர். மரம்னா வீரம், மரம் என்பது வீரம். எந்த ராவதுன்னு பாருங்க, இந்த மரம் என்பது வீரம். ஓகேங்களா. நானிலம் படைத்தவன், நானிலம் படைத்தவனுக்கும் எக்கழிப்பு பெரும் மகிழ்ச்சி, எக்கழிப்பு என்பது பெரும் மகிழ்ச்சி. நல்கும், நல்கும்னா தரும். கழனி வயல், களம் கப்பல், ஆழி என்பது கடலை குறிப்பிடும் சொல். ஓகேங்களா. கடலோடு விளையாடு, கடலோடு விளையாடிலிருந்து அரிச்சுவடி என்பது அகர வரிசையில் எழுதுதல், அரிச்சுவடி என்பது அகர வரிசையில் எழுதுதல். கதிர்ச்சுவர் என்பது, கதிர்ச்சுவர் என்பது கதிரவனின் ஒளி, கதிரவனின் ஒளி. கதிர்ச்சுடர் என்பது கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்பது மின்னல் கோடு, மின்னல் கோடு. ஓகேங்களா, மின்னல் வரி என்பது மின்னல் கோடு. அப்போ அரிச்சுவடி என்பது அகர வரிசையில் எழுதுதல், கதிர்ச்சுடர் என்பது வந்து கதிரவனின் ஒளி, மின்னல் வரி என்பது மின்னல் கோடு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாதம் அன்றைய நாற்றங்கால், நாற்றங்கால். ஓகேங்களா, பாதம் அன்றைய நாற்றங்கால். மெய்னா உண்மை. தேசம் என்பது நாடு, தேசம் என்பது நாடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பராபர கண்ணி, பராபர கண்ணி யார் எழுதியது? தாயுமானவர் எழுதிக்கிறார். ஓகேங்களா. தண்டொருள்னா குளிர்ந்த கருணை, தண்டொருள் என்பது குளிர்ந்த கருணை. கூர்னா மிகுதி, கூர் என்பது மிகுதி. செம்மையாருக்கு சான்றோருக்கு, செம்மையாருக்கு சான்றோருக்கு. ஏவல் என்பது தொண்டு, ஏவல் என்பது தொண்டு. பராபரமே என்பது மேலான பொருளே, பராபரமே என்பது மேலான பொருளே. பணி என்பது தொண்டு, பணி என்பது தொண்டு. எய்தும் கிடைக்கும், எய்தும் என்பது கிடைக்கும், எய்தும் என்பது கிடைக்கும். எல்லோரும் எல்லா மக்களும், எல்லோரும்னா எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர, அல்லாமல் அதை தவிர. எல்லோரும்னா எல்லா மக்கள்களும், அல்லாமல்னா அதை தவிர. நீங்கள் நல்லவர், நீங்கள் நல்லவர். சுயம் என்பது தனித்தன்மை, சுயம் என்பது தனித்தன்மை. உள்ளீட்டாளர் என்பது உள்ளே இருப்பவை, உள்ளீட்டாளர் என்பது உள்ளே இருப்பவை. ஆசிய ஜோதி, ஆசிய ஜோதி யார் எழுதினது? கவிமணி தேசிய விநாயக பிள்ளை அவர்களால் வந்து ஆசிய ஜோதி புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை பத்தி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அஞ்சினர் பயந்தனர். கருணை இரக்கம், கருணை என்பது இரக்கம். வீழும் விழும். ஆகாது முடியாது. பார் உலகம். நீநிலம் பரந்த உலகம், நீநிலம் என்பது பரந்த உலகம். முற்றும் முழுவதும். மாறி என்பது மலை, மாறி என்பது மலை. கும்மினா வயிறு, கும்மினா வயிறு. பூதளம் என்பது பூமி. ஓகேங்களா, பூதளம் என்பது பூமி. கும்மினா வயிறு, மாறினா மலை, முற்றும்னா முழுவதும். ஓகேங்களா. சிக்ஸ்த் வரைக்கும் வந்து இப்போது முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து 7th பார்க்கலாம். ஓகேங்களா. 7ஆம் வகுப்புல இருந்து எங்கள் தமிழ்ல இருந்து பார்க்கலாம். எங்கள் தமிழ்ல இருந்து ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்துதல். ஊக்கிவிடும் என்பது ஊக்கப்படுத்துதல். குறி என்பது குறிக்கோள், குறி என்பது குறிக்கோள். பொருள், பொருள் என்பது செல்வம் அல்லது நற்செயல் சொல்லலாம். ஓகேங்களா. பொருள் என்பது செல்வம் அல்லது நற்செயல் சொல்றாங்க. அறம், அறம் என்பது நற்செயல், அறம் என்பது நற்செயல் சொல்றாங்க. விரதம் நோன்பு, விரதம் என்பது நோன்பு. பொழிகிற தருகிற.
பொழிகிறன தருகிற. பாருங்க, எங்கள் தமிழ்லேருந்து ஊக்கு விடும்னா ஊக்கப்படுத்தும், குறினா குறிக்கோள், பொருள்னா செல்வம் அல்லது நற்செயல், அறம் என்பது நற்செயல், விரதம்னா நோன்பு, பொழிகிறன தருகிற. அருள்னா இரக்கம், அச்சம்னா பயம், போக்கினா நீக்கி. ஒன்றல்ல இரண்டல்ல, அந்த டாபிக்ல இருந்து பாருங்க. ஒப்புமை என்பது ஒப்புமை காட்டினா உங்களுக்கு இணையாக காமிக்கணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அற்புதம்னா நம்ம வியந்து பார்ப்பதான் வியந்தைன்னு சொல்றாங்க. ஓகேவா? வியந்தை. முகில் என்பது மேகம். உபகாரி என்பது வள்ளல். சொல்ல என்பது கூற. தென்றல் என்பது தெற்கில் இருந்து வீசும் காற்று. கவி என்பது கவிஞன் அல்லது புலவன் சொல்லலாம். ஓகேங்களா? கவி என்பது கவிஞன் அல்லது புலவன் சொல்லிட்டு சொல்லலாம். அருள் என்பது இரக்கம். காடு பாருங்க, காடு யார் எழுதினா நூல் சுரதா அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. ஈன்றுனா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, கழித்திட மகிழ்ந்திட, நச்சரவம் விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்கும் இடம், தீபம்னா ஒளி. காடு பாருங்க, ஈன்றுனா பெற்று, கொம்புனா கிளை, அதிமதுரம்னா மிகுந்த சுவை, கழித்திடனா மகிழ்ந்திட, நச்சரவம்னா விடமுள்ள பாம்பு, விடுதினா தங்குமிடம், தீபம்னா ஒளி. நெக்ஸ்ட் பாருங்க, அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். பரவசம் என்பது மகிழ்ச்சி பெருக்கு. துஷ்டம் கேட்டல் என்பது துக்கம் விசாரித்தல். தாண்டி என்பது கடந்து, தாண்டி போறவங்க சொல்றாங்க பத்தி, அதுக்கு தாண்டி என்பது கடந்து. பழந்தின்னி என்பது பழம் உண்ணுதல். பரவி என்பது விரவி. வடக்கோடி என்பது வட எல்லையை தான் குறிக்கக்கூடியதுதான் பொருள் தான் வடக்கோடின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? புலி தங்கிய குகை நூலை எழுதியவர் யாரு? காவற்பேட்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? சிற்றில் என்பது சிறுவீடு. கல் அலை என்பது கரிகுகைன்னு சொல்லலாம். சுரிகுகைன்னு அப்போ கல் அலை என்பது கரிகுகை, சுரிகுகைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். யாண்டு என்பது எங்கே. ஈன்ற வயிறு என்பது பெற்றெடுத்த வயிறு. குடில் என்பது வீடுல தான் குடி போவோம், அதனால வீடு. குடில் என்பது வீடு. பஞ்சை வளம். அது பஞ்சை வளம் என்ன பாருங்க, பஞ்சை வளத்திலிருந்து சூரன் என்பது வீரம். பொக்கிஷம் என்பது செல்வம். சாஸ்தி என்பது மிகுதி. விஸ்தாரம் என்பது பெரும் பரப்பு. வாரணம்னா யானை. பரினா குதிரை. சிங்காரம் என்பது அழகு. இது ரொம்ப முக்கியமா இதுல கேட்டிருக்காங்க. முன்ன சூரன் என்பது வீரம், பொக்கிஷம் என்பது செல்வம், சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும் பரப்பு, வாரணம்னா யானை, பரினா குதிரை, சிங்காரம் என்பது அழகு, கமுகு என்பது பாக்கு. ஓகேங்களா? கழங்கரை விளக்கத்திலிருந்து மதலைனா தூண். மதலை என்பது தூண். நெகிழினா தீச்சுடர். நெகிழி என்பது தீச்சுடர். அழுவம்னா கடல். சென்னினா உச்சி. உறவு நீர்னா பெரும் நீர்ப்பரப்பு. கரையும்னா அழைக்கும். வேயா மாடம் என்பது
வைக்கோல் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாதது. வேயாமாடம் என்பது வைக்கோல் போன்றவற்றால் வந்து வேயப்படாததுன்னு சொல்றாங்க. வேயப்படாததுன்னு சொல்றாங்க. கவின்மிகு கப்பல். கவின்மிகு கப்பல் என்ன? உரு என்பது அழகு. உரு என்பது அழகு. வங்குல் என்பது காற்று. வங்குல் என்பது காற்று. வங்கம் என்பது கப்பல். வங்குல்னா காற்று, வங்கம்னா கப்பல். கோடு உயர்னா கரை உயர்ந்த. கோடு உயர்னா கரை உயர்ந்த. போலனா விளக்க. போலனா விளக்க. நீகான்னா நாவை ஓட்டுபவன். நீகான்னா நாவை ஓட்டுபவன். எல்னா பகல், அல்னா இரவு. எல்னா பகல், அல்னா இரவு. மாட ஒல்லி என்பது மாட ஒல்லரி என்பது கலங்கரை விளக்கம். மாட ஒல்லரி என்பது கலங்கரை விளக்கம். இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வின்னா எத்தனைக்கும் என்பது முயலும். எத்தனைக்கும் என்பது முயலும். வேற்புனா மலை. வேற்பு என்பது மலை. எத்தனைக்கும் என்பது முயலும். கழனினா வயல். கழனி என்பது வயல். நிகர்னா சமம். பருதி என்பது கதிரவன். பருதி என்பது கதிரவன். கார்முகில் என்பது மழை மேகம். கார்முகில் என்பது மழை மேகம். அன்னதோர் என்பது அப்படி ஒரு. அன்னதோர் என்பது அப்படி ஒரு. துயின்றிருந்தார் என்பது உறங்கி இருந்தார். துயின்றிருந்தார் என்பது உறங்கி இருந்தார். கவி என்பது கவிதை அல்லது பாடல். கவி என்பது கவிதை அல்லது பாடல். சித்திரம் என்பது ஓவியம். சித்திரம் என்பது ஓவியம். நிகர் என்பது சமம் அல்லது போல. சமம் அல்லது போல. இன்னல்னா துன்பம். இன்னல் என்பது துன்பம். ஆவி என்பது உயிர். ஆவி என்பது உயிர். அழியா செல்வம். அழியா செல்வத்துல வந்து பாத்தீங்கன்னா வைப்புலி. வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடத்தை தான் வைப்புலின்னு சொல்றாங்க. ஓகே, வைக்கக்கூடிய பொருளை தான் வந்து வைக்கக்கூடிய இடத்தை தான் வந்து வைப்புலின்னு சொல்றாங்க. அது பொருள் சேமித்து வைக்கும் இடம் தான் வைப்புலி சொல்லணும். கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாதது. கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாதது. வாய்த்து ஈயில் என்பது வாய்க்கும்படி கொடுத்தல். வாய்க்கும்படி கொடுத்தலும். அப்போ வைப்புலி என்பது பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா என்பது ஒருவரால் கொல்லப்படாதது. வாய்த்து ஈயில் என்பது வாய்க்கும்படி கொடுத்தல். விச்சை என்பது கல்வி. விச்சை என்பது கல்வி. விச்சை என்பது கல்வி. ஒரு வேண்டுகோள் அந்த தலைப்புல இருந்து பாருங்க. பிரம்மாக்கள் என்பது படைப்பாளர்கள். ஓகேங்களா? பிரம்மாக்கள் என்பது படைப்பாளர்கள். நெடினா நாற்றம். நெடினா நாற்றம். மழலை என்பது குழந்தை. மழலை என்பது குழந்தை. குழந்தையெல்லாம் மழலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். வனப்புனா அழகு. வனப்புனா அழகு. பூரிப்புனா மகிழ்ச்சி. பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. பூரிப்பு என்பது மகிழ்ச்சி. மேனினா உடல். மேனினா உடல். மேனினா உடல். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீரை பாத்திரையும் குதிரையும். ஓகேங்களா? கீரை பாத்திரையும் குதிரையும் சொல்றாங்க. வன்கீரை என்பது வளமான கீரை. வன்கீரை என்பது வளமான கீரை. பரி என்பது குதிரை. பரி என்பது குதிரை. ஆனா கரி என்பது யானை. ஓகேங்களா? கரி என்பது யானை. முட்டப்போய் என்பது முழுதாக சென்று. முட்டப்போய் என்பது முழுதாக சென்று. கால் என்பது வாய்க்கால் குதிரையின் கால்னு சொல்லலாம். ஓகேங்களா? வாய்க்கால் குதிரையின் கால் என்பது கால்னு சொல்லலாம். ஓகேங்களா? மறித்தல் என்பது தடுத்தல். மண்ணை வெட்டி தடுத்து பாய்த்தி கட்டுதல். எதிரிகளை தடுத்து தாக்குதல் சொல்லிட்டு சொல்லலாம். தடுத்தல் சொல்றதுக்கு பாருங்க, ரெண்டு வருது. தடுத்தல்னா மண்ணை வெட்டி வந்து பாத்தி கட்டணும்னு சொல்றாங்க. எதிரிகளை வந்து தடுத்து தாக்குதலும் சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து அடுத்த டாபிக் வந்து விருந்தோம்பல். விருந்தோம்பல் வந்து பாத்தீங்கன்னா மாரி என்பது மலை. மாரி என்பது மலை. மடமகள் என்பது இளமகள். மடமகள் என்பது இளமகள். வறண்டிருந்த என்பது வறண்டிருந்த என்பது வறண்டிருந்த. நல்கினால் கொடுத்தாள். நல்கினால்னா கொடுத்தாள். புதவர்னா
உணவாக. சரி, புகவர்னா உணவாக, புகவர்னா உணவாக. முன்றினா வீட்டின் முன் இடம் திண்ணை இங்கு குறிக்கிறது. அப்போ முன்றினா வீட்டின் முன் இடம் திண்ணை இருக்கும் இடத்தை வந்து குறிக்கிறதுன்னு சொல்றாங்க. வயலும் வாழ்வும். வயலும் வாழ்வும்னா குழி என்பது நில அளவை பெயர். சீலை என்பது புடவை. சீலை என்பது புடவை. ஜான் என்பது மீட்டர் அளவை பெயர்கள். மீட்டர் அளவை பெயர்கள் ஜான். மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. மடை என்பது வயலுக்கு நீர் வரும் வழி. மணினா முற்றிய நெல். மணி என்பது முற்றிய நெல். கழலுதல்னா உதிர்தல். கழலுதல்னா உதிர்தல். கழலுதல்னா உதிர்தல். சும்மாடு என்பது பாரம் சுமப்பவர்களின் தலையில் வைத்து வைப்பதுதான் வந்து சும்மாடுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? துணி சுருள். ஓகேங்களா? சும்மாடு என்பது பாரம் சுமப்பவர்களின் தலையில் வைத்து கொள்ளும் துணி சுருள் தான் வந்து சும்மாடுன்னு சொல்றாங்க. புதுமை விளக்கு. புதுமை விளக்குனா வையம் என்பது உலகம். வையம் என்பது உலகம். பார்நாளின் உலகம். ஓகேங்களா? வெய்ய என்பது வெப்பக்கதிர் வீசுதல். வெய்ய என்பது வெப்பக்கதிர் வீசுதல். சுடர் ஆழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். சுடர் ஆழியான் என்பது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இடர் ஆழி என்பது இடர் என்பது துன்பம். ஆழி என்பது கடல். ஓகேங்களா? இடர் என்பது துன்பம். ஆழி என்பது கடல். ஓகேங்களா? சொல் மாலை என்பது பாமாலை. சொல் மாலை என்பது பாமாலை. தகழி என்பது அகல் விளக்கு. தகழி என்பது அகல் விளக்கு. ஞானம் என்பது அறிவு. ஞானம் என்பது அறிவு. ஆர்வம் என்பது விருப்பம். சுடர் என்பது ஒளி. சுடர் என்பது ஒளி. நாரணன் என்பது திருமால். நாரணன் என்பது திருமால். அறம் என்னும் கதிர். அறம் என்னும் கதிர் வித்துனா விதை. ஈனனா பெற. நிலன்னா நிலம். நிலன்னா நிலம். களை என்பது வேண்டப்படாத செடி. களை என்பது வேண்டப்படாத செடிங்க. இது வந்து இந்தலை வரும். ஓகேங்களா? களைக்கு வந்து இந்தலை வரும். வேண்டப்படாத செடி. பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். பைங்கூழ் என்பது பசுமையான பயிர். வன் சொல் என்பது கடுஞ்சொல். வன் சொல் என்பது கடுஞ்சொல். வன் சொல் என்பது கடுஞ்சொல். மழை பொழிவு பத்தி சாந்தம் என்பது அமைதி. சாந்தம் என்பது அமைதி. பேதங்கள் என்பது வேறுபாடுகள். பேதங்கள் என்பது வேறுபாடுகள். சாந்தம் என்பது அமைதி. பேதங்கள் என்பது வேறுபாடுகள். இரக்கம் என்பது கருணை. இரக்கம் என்பது கருணை. மகத்துவம் என்பது சிறப்பு. மகத்துவம் என்பது சிறப்பு. தாரணி என்பது உலகம். தாரணினா உலகத்தை பத்தி நிறைய வந்துச்சு. ஓகேங்களா? தாரணினா உலகம். தத்துவம்னா உண்மை. தத்துவம் என்பது உண்மை. இப்ப 7ஆம் வகுப்புல முடிச்சாச்சு. இப்ப 8ஆம் வகுப்புல பார்க்கலாம். ஓகேங்களா? தமிழ் மொழி வாழ்த்து. தமிழ் மொழி வாழ்த்து நிரந்தரம் என்பது காலம் முழுமையும். நிரந்தரம் என்பது காலம் முழுமையும். வைப்பு என்பது நிலப்பகுதி. வைப்பு என்பது நிலப்பகுதி. சூழ்கனி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். சூழ்கனி என்பது சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழி என்பது வளமிக்க மொழி. வன்மொழி என்பது வளமிக்க மொழி. இசை என்பது புகழ். இசை என்பது புகழ். தொல்லை என்பது பழமை அல்லது துன்பம். ஓகேங்களா? தொல்லை என்பது பழமை அல்லது துன்பம். தமிழ் மொழி மரபுலந்து விசும்புனா வானம். அசும்புனா நிலம். ஓகேங்களா? விசும்புனா வானம். அசும்புனா நிலம். மயக்கம் என்பது கலவை. மயக்கம் என்பது கலவை. இரு திணைகள். இரு திணைனா உயர்திணை அக்ரிணைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? திணை எத்தனை வகைப்படும்? இரு வகைப்படும். உயர்திணை அக்ரிணை. வளா அமை. வளா அமை என்பது தவறாமை. வளா அமை என்பது தவறாமை. ஐம்பால்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால்.
மரபு வழக்கு. ஓகேங்களா, மரபு என்பது வழக்கம். மரபு என்பது வழக்கம். திரிதல் என்பது மாறுபடுதல். திரிதல் என்பது மாறுபடுதல். செய்யுள் என்பது பாட்டு. செய்யுள் என்பது பாட்டு. செய்யுள் என்பது பாட்டு. தலா அல் என்பது தழுவுதல். தலா அல் என்பது தழுவுதல் அல்லது பயன்படுத்துதல் சொல்லலாம். ஓடை. ஓடை வாணிதாசன். ஓகேங்களா, ஓடை என்ற நூலின் ஆசிரியர் வந்து வாணிதாசன். ஓடை பார்த்தீங்கன்னா ஓடையிலேருந்து யாரை பற்றி பார்க்க போறோம்னா வாணிதாசனை பற்றி பார்க்க போறோம். ஓடை நூலின் ஆசிரியர் வாணிதாசன். தூண்டுதல் என்பது ஆர்வம் கொள்ளுதல். ஈரம் என்பது இரக்கம். ஈரம் என்பது இரக்கம். முழவுனா இசைக்கருவி. முழவு என்பது இசைக்கருவி. நன்செய் என்பது நிறைந்த நீர் வளத்தோடு பயிர் விளையும் நிலத்தை தான் வந்து நன்செய் நிலம் சொல்றாங்க. ஓகேங்களா, புன்செய் நிலம் என்பது குறைந்த நீரால் பயிர் விளையும் நிலத்தை தான் வந்து புன்செய் நிலம் சொல்றாங்க. ஓகேங்களா, வள்ளைப்பாட்டி என்பது நெல் குத்தப்படும் போது பாடப்படும் பாடல். வள்ளைப்பாட்டி என்பது நெல் குத்தப்படும் போது பாடப்படும் பாடல் சொல்றாங்க. பயிலுதல் என்பது படித்தல். பயிலுதல் என்பது படித்தல். நாணம்னா வெட்கம். நாணம்னா வெட்கம். செஞ்சொல் என்பது திருந்திய சொல்லுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, செஞ்சொல் என்பது திருந்திய சொல். கோணக்காத்து பாட்டு. கோணக்காத்து பாட்டுக்கான கோணக்காத்து பாட்டு. முகில் என்பது மேகம். பின்னம் என்பது தேசம். கெடி கலங்கி என்பது மிக வருந்தி. கெடி கலங்கி என்பது மிக வருந்தி. வாகு என்பது சரியாக. வாகு என்பது சரியாக. சம்பிரமுடன் என்பது முறையாக. சம்பிரமுடன் என்பது முறையாக. காளான் என்பது யமன். ஓகேங்களா, காளான் என்பது யமன். காளான் என்பது யமன். சேகரம் என்பது கூட்டம். சேகரம் என்பது கூட்டம். மெத்த என்பது மிகவும். மெத்த என்பது மிகவும். கொங்கைய நாடு என்பது என்ன சொல்றாங்கன்னா கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளுடன் ஒன்று சொல்லலாம். கொங்கைய நாடு என்பது கொங்கு மண்டலத்தில் 24 நாடுகளில் ஒன்று சொல்றாங்க. நோயும் மருந்தும். நோயும் மருந்தும் பார்த்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் டாபிக். தீர்வன என்பது நீங்குபவை. தீர்வன என்பது நீங்குபவை. உபசமம் என்பது அடங்கி இருத்தல். உபசமம் என்பது அடங்கி இருத்தல். நிழல் இகழும் என்பது ஒளி பொருந்திய. நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய. பேர்தற்கு என்பது அகற்றுவதற்கு. பேர்தற்கு என்பது அகற்றுவதற்கு. திரியோக மருந்து என்பது 3 யோக மருந்து. திரியோக மருந்து என்பது 3 யோக மருந்து. தெளிவு என்பது நற்காட்சியாக. தெளிவு என்பது நற்காட்சியாக. தெளிவு என்பது நற்காட்சியாக. திறந்தன என்பது தன்மையுடையன. திறந்தன என்பது தன்மையுடையன. கூற்றவா என்பது பிரிவுகளாக. கூற்றவா என்பது பிரிவுகளாக. பூனாய் என்பது அணிகலன்களை அணிந்தவளே. அப்போ பூனாய் என்பது அணிகலன்களை அணிந்தவளே. பிணி என்பது துன்பம். பிணி என்பது துன்பம். ஓர்தல் என்பது நல்லறிவு. ஓர்தல் என்பது நல்லறிவு. பிறவார் என்பது பிறக்க மாட்டார். பிறவார் என்பது பிறக்க மாட்டார். வருமுன் காப்போம். வருமுன் காப்போம் என்ற டாபிக்ல இருந்து நித்தம் நித்தம் என்பது நாள்தோறும். நித்தம் நித்தம் என்பது நாள்தோறும். மட்டுனா அளவு. மட்டு என்பது அளவு. சுட்ட என்பது நன்கு. சுட்ட என்பது நன்கு. வையம் என்பது உலகம். வையம் என்பது உலகம். பேணுவெயில் என்பது பாதுகாத்தல். பேணுவெயில் என்பது பாதுகாத்தல். திட்டு முட்டு என்பது தடுமாற்றம். திட்டு முட்டு என்பது தடுமாற்றம். கல்விக்கு அழகே அழகு. கல்வி அழகே அழகுன்னு சொல்றாங்க. கலன் என்பது அணிகலன். கலன் என்பது அணிகலன். முற்ற என்பது ஒளிர. முற்ற என்பது ஒளிர. புத்தியை தீட்டு. புத்தியை தீட்டு என்ற டாபிக்ல இருந்து தடம் என்பது அடையாளம். ஆலங்குடி சோமு தான் புத்தியை தீட்டுன்னு சொல்றாங்க. தடம் என்பது அடையாளம். அகம்பாவம் என்பது செருக்கு. கத்தியை தீட்டாதே உன் புத்தியை தீட்டு. கண்ணியம் தவறாதே அதில் உன் திறமையை காட்டு. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடுன்னு சொல்லிட்டு புத்தியை தீட்டு வந்து ஆலங்குடி சோமு அவர்கள் வந்து பாடிக்குவாங்க. ஓகேங்களா.
திருக்கோதாரம். திருக்கோதாரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா பண் என்பது இசை. பண் என்பது இசை. கனகச்சுவை என்பது பொன்வண்ண நீர்நிலை. கனகச்சுவை என்பது பொன்வண்ண நீர்நிலை. மத வேலங்கள் என்பது மத யானைகள். மத வேலங்கள் என்பது மத யானைகள். முரளும். முரளும்னா முழங்கும். முரளும்னா முழங்கும். பழவே என்பது முதிர்ந்த மூங்கில். பழவே என்பது முதிர்ந்த மூங்கில். பழவே என்பது முதிர்ந்த மூங்கில். பாடறிந்து ஒழுகுதல். பாடறிந்து ஒழுகுதல் பார்த்தீங்கன்னா அளந்தவர். அளந்தவர் என்பது வறியவர். செரா அமை என்பது வெறுக்காமை. செரா அமை என்பது வெறுக்காமை. நோன்றல். நோன்றல் என்பது பொறுத்தல். நோன்றல் என்பது பொறுத்தல். போற்றார் என்பது பகைவர். போற்றார் என்பது பகைவர். கிளை என்பது உறவினர். கிளை என்பது உறவினர். கிளை என்பது உறவினர். பேதையார் என்பது அறிவற்றவர். பேதையார் என்பது அறிவற்றவர். மரா அமை என்பது மறவாமை. மரா அமை என்பது மறாமை. பொறை. பொறை என்பது பொறுமை. பொறை என்பது பொறுமை. பொறை என்பது பொறுமை. பொறை என்பது பொறுமை. ஓகேங்களா. வாரி என்பது வருவாய். வாரி என்பது வருவாய். எஞ்சாலை என்பது குறைவின்றி. எஞ்சாலை என்பது குறைவின்றி. முட்டாது என்பது தட்டுப்பாடின்றி. முட்டாது என்று தட்டுப்பாடின்றி சொல்றாங்க. ஒட்டாது என்பது வாட்டமின்றி. முட்டாதுனா தட்டுப்பாடின்றி. ஒட்டாதுனா வாட்டமின்றி. வைகுக என்றுனா தங்குக. வைகுக என்பது தங்குக. ஓதை என்பது ஓசை. ஓதை என்பது ஓசை. ஓதை என்பது ஓசை. வெறிகி என்பது அஞ்சி. வெறிகி என்பது அஞ்சி. யானர் என்பது புது வருவாய். யானர் என்பது புது வருவாய். யானர் என்பது புது வருவாய். படை வேலங்கள் பார்க்கலாம். படை வேலங்கள். மரளினா காளான். மரளி என்பது காளான். அதே மாதிரி நரணினா மரளினா காளான். கரினா யானை. பரினா குதிரை. ஓகேங்களா. குதிரை. பரினா குதிரை. கரினா யானை. தூருனா புதர். தூருனா புதர். அருவர்னா தமிழர். அப்ப அருவர்னா யாரு? தமிழர். அருவர்னா தமிழர். உடன்றன. உடன்றனா சினந்து எழுந்தன. சினந்த எழுந்தன சொல்றாங்க. ஓகேங்களா. சினந்து எழுந்தன. வழிவர்னா நழுவி ஓடுவர். வழிவர் என்பது நழுவி ஓடுவர். பிளம் என்பது மலை குகை. பிளம் என்பது மலை குகை. மண்டுதல் என்பது நெருங்குதல். மண்டுதல் என்பது நெருங்குதல். இறைஞ்சினர் என்பது வணங்கினர். இறைஞ்சினர் என்பது வணங்கினர். முழை என்பது மழை குகை. முழை என்பது மலை குகை. விடுதலை நாள். விடுதலை நாளின் ஆசிரியர் யாருன்னா மீரா அவர்கள். மீரா அவர்கள். ஓகேங்களா. சிவன் என்பது உயிர். சிவன் என்பது உயிர். சத்தியம் என்பது உண்மை. சத்தியம் என்பது உண்மை. ஆனந்த தரிசனம் என்பது மகிழ்வன காட்சி. மகிழ்வன காட்சி. மகிழ்வன காட்சின்னு சொல்லலாம். வையம் என்பது உலகம். வையம் என்பது உலகம். பார் என்பது உலகம் சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா. சபதம் என்பது சூளுரை. சபதம் என்பது சூளுரை. மோகித்து என்பது விரும்பி. மோகித்து என்பது விரும்பி. ஒன்றே குலம். ஒன்றே குலத்திலிருந்து நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நமன் என்பது யமன். நமன்னா யமன். நமன் என்பது யமன். நமன்னா யமன். சித்தம்னா உள்ளம். நம்பார்னா அடியார். படமாட கோயில்னா பாடங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில். படமாட கோவில்னா பாடங்கள் அமைந்த மாடங்களுடைய கோவில் சொல்றாங்க. நாணமே என்பது கூசராமல். கூசராமல். ஓகேங்களா. கூசராமல் சொல்லிட்டு சொல்லலாம். மெய்ஞான ஒளி. மெய்ஞான ஒளியில பாத்தீங்கன்னா பகராய். பகராய் என்பது தருவாய். பகராய் என்பது தருவாய். ஆனந்த வெள்ளம் என்பது இன்ப பெருக்கு. ஆனந்த வெள்ளம் என்பது இன்ப பெருக்கு. பராபரம் என்பது மேலாண்மை பொருள். பராபரமை என்பது மேலான பொருள். அறுத்தவருக்கு என்பது நீங்கியவருக்கு. அறுத்தவருக்கு என்பது நீங்கியவருக்கு. உயிர் என்பது குணங்கள். உயிர் என்பது குணங்கள். நிறை என்பது மேன்மை. நிறை என்பது மேன்மை. நிறை என்பது மேன்மை.
பொறை என்பது பொறுமை, பொறை என்பது பொறுமை, பொச்சார்பு என்பது சோர்வு, மயில் என்பது விருப்பம், மயில் என்பது விருப்பம். அப்ப பொறைனா பொறுமை, பொச்சார்புனா சோர்வு, மயில்னா விருப்பம், ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல், ஓர்ப்புனா ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறுனா பொறாமை, அழுக்காறுனா பொறாமை, மதம் என்பது கொள்கை, மதம்னா கொள்கை, இகழ்னா பகை, இகழ் என்பது பகை, மண்ணும் என்பது நிலை பெற்ற, இப்ப பாத்தீங்கன்னா 9ஆம் வகுப்புல இருந்து பார்க்க போறாங்க. தமிழ் விடுத்தூதுன்னா தமிழ் விடுத்தூதின் ஆசிரியர் கிடையாது. குரம் அல்லது பல்லு என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. குரம் அல்லது பல்லு என்பது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. மூன்றினம் என்பது துறை, தாழிசை, விருத்தம். சிந்தாமணி என்பது சீவக சிந்தாமணி, சிதறாத மணின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? சிந்தாமணி என்பது சீவக சிந்தாமணி அல்லது சிதறாத மணின்னு சொல்லலாம். சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் என்பது 3 குணங்கள் பெற்ற மனிதர்கள் கூட சொல்லலாம். முக்குணம் என்பது 3 குணங்கள் சொல்லலாம். அந்த முக்குணங்கள் என்னன்னா சமத்துவம், அமைதி, மேன்மை சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? முக்குணம் என்பது 3 குணங்கள், சமத்துவம், அமைதி, மேன்மை. ராசசம் என்பது போர், தீவிரமான செயல்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ராசசம் என்பது போர், தீவிரமான செயல்கள் சொல்லலாம். தாமசம் என்பது சோம்பல் அல்லது தாழ்மை சொல்லலாம். ஓகேங்களா? தாமசம் என்பது சோம்பல் அல்லது தாழ்மை. ஓகேங்களா? 10 குணங்கள் என்பது செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்கள், 10 குண அணிகலன்கள் சொல்லலாம். ஓகேங்களா? 10 குணநல அணிகலன் சொல்றாங்க. மறுபடியும் பாருங்க. சிற்றிலக்கிய வகைனா குரல் அல்லது பல்லு. மூன்றினம்னா துறை, தாழிசை, விருத்தம். சிந்தாமணி சீவக சிந்தாமணி, சிந்தாமணினா சிதறாத மணி அல்லது சீவக சிந்தாமணி. சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல். முக்குணம் என்றால் 3 குணங்கள், சமத்துவம், அமைதி, மேன்மை. ராசசம் என்பது போர், தீவிரமான செயலை குறிப்பதுதான் ராசசம். தாமசம் என்பது சோம்பல் அல்லது தாழ்மையை குறிப்பதுதான் வந்து சோம்பல் சொல்லிட்டு தாமசம் சொல்லிட்டு சொல்லலாம். அது 10 குணம் என்பது என்னன்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குணங்களின் அணிகலன்கள் சொல்லலாம். ஓகேங்களா? வண்ணங்கள் 5 சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை, வெள்ளைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? வண்ணங்கள் 100 குறில், அகவம், தூக்கிலிசை வண்ணங்கள் முதலான இடை மெல்லிசை வண்ணங்கள் ஈராக 100ன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? வண்ணங்கள் 100 என்பது குறில், அகவம், தூக்கிலிசை வண்ணங்கள் முதலான இடை மெல்லின வண்ணங்கள் ஈராக 100ன்னு சொல்லலாம். ஊனரசம் என்பது குறையுடைய சுவை. நவரசம் நவரசம்னா மொத்தம் எத்தனை 9 இருக்கும். ஓகேங்களா? நவரசம் என்பதுனா 9 இருக்கும். வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், சமநிலை, சதைன்னு சொல்லலாம். சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அழவம், கோபம், ததை, சமநிலைன்னு சொல்லலாம். வனப்பு என்பது அழகு, அம்மை, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, பலன், இளைப்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? வனப்புன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா அழகு, அண்மை, தொன்மை, தோல் விருந்து, இயைபு, பலன் இளைப்புன்னு சொல்லலாம். குந்த என்பது உட்கார, சுத்தம் என்பது மனம், சுத்தம் என்பது மனம். மிசை என்பது மேல். இதுக்கு முன்னாடி கேட்டுக்கிறாங்க. மிசையின் எதிர் சொல் என்னன்னா கீழ். ஓகேங்களா? எதிர்னா கீழ். ஓகேங்களா? எதிர்னா கீழ். மிசை என்னும் சொல்லினா மேல், எதிர் சொல் வந்து கீழ். விசனம் என்பது கவலை. எழில்னா அழகு. துயர்னா துன்பம். இன்றுனா அழிந்து. இற்றுனா அழிந்து.
இட்டு போச்சு அல்லது கொச்சை வழக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இட்டுனா கொச்சை வழக்கு சொல்லு, இது வந்து அழித்துன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணம் பாத்தீங்கன்னா மா மா வண்டு. மா என்பது வண்டு, மது தேன். மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை, வளர் முதல்னா நெற்பயிர், தரளம் தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு, களைனா கரும்பு. ஓகேங்களா, அப்ப பாருங்க பெரிய புராணத்திலிருந்து பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிழார். ஓகேங்களா, மானா வண்டு, மதுனா தேன், வாவினா பொய்கை, வளர் முதல்னா நெற்பயிர், தரளம்னா முத்து, பணிலம்னா சங்கு, வரம்புனா வரப்பு, களைனா கரும்பு. ஓகேங்க, களை என்பது கரும்பு, குழை என்பது சிறு கிளை. குழை என்பது சிறு கிளை, சிறு கிளை. ஓகேங்களா, கிளை என்பது சிறு கிளைன்னு சொல்லலாம். அரும்புனா மலர் மொட்டு. அரும்புனா மலர் மொட்டு. மாடு என்பது பக்கம். நெருங்கு வலை என்பது நெருங்குகின்ற சங்குகள். நெருங்கு வலை என்பது நெருங்குகின்ற சங்குகள். கோடுனா குளக்கரை. கோடு என்பது குளக்கரை. ஆடும்னா நீராடும். ஆடும்னா நீராடும். மேதினா எருமை. மேதினா எருமை. துதைந்து எழும்னா கழங்கி எழும். துதைந்து எழும்னா கழங்கி எழும். துதைந்து எழும்னா கழங்கி எழும். கன்னி வாழை என்பது இளமையான வாழை மீன். கன்னி வாழை என்பது இளமையான வாழை மீன். சூடு என்பது நெல் அரிக்கட்டு. சூடு என்பது நெல் அரிக்கட்டு. சுரிவளை என்பது சங்கு. சுரிவளை என்பது சங்கு. வேரி என்பது தேன். வேரி என்பது தேன். பசுடு என்பது எருமை கடா. பசுடு என்பது எருமை கடா. பாண்டில் என்பது வட்டம். பாண்டில் என்பது வட்டம். சிமயம் என்பது மலையுச்சி. சிமயம் என்பது மலையுச்சி. சிமயம் என்பது மலையுச்சி. நாளிகேரம் என்பது தென்னை மரம். நாளிகேரம் என்பது தென்னை மரம். நாளிகேரம் என்பது தென்னை மரம். நாரந்தம் என்பது நாரத்தை மரம். கோழி என்பது அரச மரம். சாலம் என்பது ஆச்ச மரம். தாமலம் என்பது பச்சிலை மரங்கள். இருங்கொண்டுனா பருத்த பனை மரங்கள். சந்து என்பது சந்தன மரம். மறுபடி பாருங்க, நாளிகேரம்னா தென்னை மரம். நரந்தம்னா நாரத்தை மரம். நரந்தம்னா நாரத்தை மரம். கோழினா அரச மரம். சாலம்னா ஆச்ச மரம். தாமலம்னா பச்சிலை மரம். இருங்கொண்டுனா பருத்த பனை மரம். பருத்த பனை மரம். சந்துனா சந்தன மரம். காஞ்சினா ஆற்றம் பூவரசு. அப்ப ஆற்றம் பூவரசு என்ன சொல்றாங்க, காஞ்சி. ஆற்றம். சந்துனா சந்தன மரம். காஞ்சினா ஆற்றம் பூவரசு. நாகம் என்பது நாகை மரம். ஓகேங்க, நாகம் என்பது நாகமரம். புறநானூறு. புறநானூறு பாருங்க, யாக்கை என்பது உடம்பு. யாக்கை என்பது உடம்பு. புணரியோர் என்பவர் தந்தவர். புணரியோர் என்பவர் தந்தவர். புன்புலம் என்பது புண்ணிய நிலம் சொல்லலாம். புண்ணிய நிலம் என்பது புன்புலம் சொல்லலாம். தாட்கு என்பது முயற்சி அல்லது ஆளுமை. தாட்கு என்பது முயற்சி அல்லது ஆளுமை. தன்னாதோர் இவன் தன்னாதோர் என்பது இவன் தல்லாதோரே தல்லாதோர். அப்போ தன்னாதோர் என்பது இவன் தல்லாதோரே தல்லாதோர் சொல்றாங்க. குறைவில்லாத நீர்நிலை, குறைவில்லாத அமைப்பவர்கள், புகழுடையவர்களாக விளங்குபவர்கள். ஓகேங்களா, அப்ப என்ன சொல்றாங்கன்னா தல்லாதோர் இவன் தல்லாதோரே தல்லாதோர். அப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, தல்லாதோர் இவன் தல்லாதோரே. தல்லாதோர் என்பது குறைவில்லாத நீர்நிலை, குறைவில்லாத அமைப்பவர்கள், புகழுடையவர்களாக விளங்குவார்கள். அப்ப பாருங்க, குறைவில்லாத நீர்நிலை, குறைவில்லாத அமைப்பவர்கள், புகழுடையவர்களாக விளங்குவார்கள். மணிமேகலை ஆசிரியர் பாருங்க, மணிமேகலை சமய கணக்கர் என்பது சமய தத்துவவாதிகள். சமய கணக்கர் என்பது சமய தத்துவவாதிகள். படைமாக்கள் என்பது பழமொழி பேசும் மக்கள். படைமாக்கள் என்பது பழமொழி பேசும் மக்கள். புலி என்பது ஒன்று கூடி. புலி என்பது ஒன்று கூடி. தோம் என்பது குற்றம். தோம் என்பது குற்றம். கோட்டி என்பது மன்றம். கோட்டி என்பது மன்றம். பொழம் என்பது பொன். பொழம் என்பது பொன். வேதிகை என்பது திண்ணை. வேதிகை என்பது திண்ணை. வேதிகை என்பது திண்ணை. தூணம் என்பது தூண். தூணம் என்பது தூண்.
தாமம் என்பது மாலை. தாமம் என்பது மாலை. கதலிகை கொடி என்பது, கதலிகை கொடினா சிறு சிறு கொடிகளாக பல கொடிகள் கட்டியதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? கதலிகை கொடி என்பது சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதுன்னு சொல்லலாம். காலுன்று கொடி. காலுன்று கொடினா கொம்புகளால் கட்டும் கொடி என்பது காலுன்று கொடி. அப்போ காலுன்று கொடினா கொம்புகளால் கட்டும் கொடின்னு சொல்றாங்க. விலோதம் என்பது துணியால் ஆன கொடி. விலோதம் என்பது துணியால் ஆன கொடி. விலோதம் என்பது துணியால் ஆன கொடி. வசி என்பது மழை. வசி என்பது மழை. வசி என்பது மழை. செற்றம் என்பது சினம். செற்றம் என்பது சினம். செற்றம் என்பது சினம். துருத்தி என்பது ஆற்றிடைக்குறை. ஆற்றிடைக்குறைனா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டதான் வந்து துருத்தின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? துருத்தினா ஆற்றிடைக்குறைன்னு சொல்றாங்க. அந்த ஆற்றிடைக்குறைனா ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டதான் வந்து துருத்தின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து குடும்ப விளக்கு. குடும்ப விளக்குனா கலர் நிலம்னா உவர் நிலம். கலர் நிலம்னா உவர் நிலம், பயன்படாத நிலம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? நவிலல் என்பது சொல். நவிலம் என்பது சொல் சொல்லலாம். வையம் என்பது உலகம். வையம் என்பது உலகம். மா கடல் என்பது பெரிய கடல்னா கடல். ஓகேங்களா? மா என்பது பெரிய. ஓகேங்களா? மா கடல். இயன்றுகன்னா செய்க மின்னலை போன்றவர்கள். அப்போ செய்ய மின்னலை போன்ற. அப்போ இயன்றுக என்பது செய்ய மிக்கவர்களை வந்து மின்னலை போன்றவர்களைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக். மின்னால் என்பது ஒளிர மாட்டாள். மின்னால் என்பது ஒளிர மாட்டாள். தணல் என்பது நெருப்பு. தாழி என்பது சமைக்கும் கலன். அணிந்து என்பது அருகில். தவிர்க்க ஓனா என்பது தவிர்க்க இயலாத. யாண்டு என்பது எப்பொழுதும் சிறு பஞ்சங்கள் மூலம் ஓகேங்களா? யாண்டு என்பது எப்பொழுதும். அடுத்து பாத்தீங்கன்னா சிறு பஞ்ச மூலத்திலிருந்து மூவாது என்பது முதுமை அடையாமல். நறுவ என்பது முளைப்ப. தாவாய் என்பது கெடாதிருத்தல் சொல்றாங்க. ராவண காவியம் என்பது புலவர் குழந்தை அவர்களால் எழுதப்பட்டுள்ளது. மைவனம் என்பது மலைநெல். முருகியம் என்பது குறிஞ்சிப்பறை. பூஞ்சினை என்பது பூக்களை உடைய கிளை சொல்லலாம். சிறை என்பது இறகு. சாந்தம் என்பது சந்தனம். சிறைனா இறகு, சாந்தம்னா சந்தனம். பூவைனா நாகனவாய் பறவை. பூவை என்பது நாகனவாய் பறவை. குளம்னா அழகு. கடறுனா காடும். முக்குழல் என்பது கொன்றை. ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல். அப்போ முக்குழல் என்பது கொன்றை, ஆம்பல், மூங்கில் ஆகியவற்றினால் ஆன குழல்கள். பொலி என்பது தானிய குவியல். உழை என்பது ஒரு வகை மான். உழை சிறப்புடை வந்தா ஒரு வகை வந்து மான்னு சொல்லிட்டு சொல்லலாம். கல் என்பது மலை. முருகு என்பது தேன், மனம், அழகு. மல்லல் என்பது வளம். சேரி என்பது வயல். கரிகுருத்து என்பது என்னன்னா யானையின் தந்தம். யானையின் தந்தம். போர் என்பது வைக்கற்போர். தும்பி என்பது ஒரு வகை வண்டு. துவரை என்பது பவழம். மறை என்பது தாமரை மலர். மறைனா தாமரை மலர். விசும்புனா வானம். மதியம்னா நிலவு.
நாச்சியார் திருமொழி. நாச்சியார் திருமொழி யார் ஆசிரியர்? ஆண்டாள். நாச்சியார் திருமொழியின் ஆசிரியர் ஆண்டாள். தீபம் என்பது விளக்கு. கதிர் என்பது நடனம். கதிர் என்பது நடனம். தாமம் என்பது மாலை. தாமம் என்பது மாலை. தாமம் என்பது மாலை. சீவக சிந்தாமணி பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி இசை. இசை என்பது புகழ். வருக்கை என்பது பலாப்பழம். வருக்கை என்பது பலாப்பழம். நெற்றினா உச்சி. மால்வரை என்பது பெரியவரை. மால்வரை என்பது பெரியவரை. மடுத்து என்பது பாய்த்து. மடுத்து என்பது பாய்த்து. கொழுநிதி என்பது திரண்ட நிதி. கொழுநிதி என்பது திரண்ட நிதி. மறுப்புனா கொம்பு. மறுப்புனா கொம்பு. வெறி என்பது மனம். வெறி என்பது மனம். வெறி என்பது மனம். வெறி என்பது மனம். களனினா வயல். செரினா சிறந்த. இறையன ஓட. இறையன ஓட. அடிச்சினா சோறு. மடிவுனா சோம்பல். மடிவுனா சோம்பல். மறுப்புனா கொம்பு. வெறினா மனம். களனினா வயல். செரினா சிறந்த. இரியனா ஓட. அடிச்சினா சோறு. மடிவுனா சோம்பல். நற்றவம் என்பது பெருந்தவம். நற்றவம் என்பது பெருந்தவம். வட்டம் என்பது எல்லை. வட்டம் என்பது எல்லை. வெற்றம் என்பது வெற்றி. வெற்றம் என்பது வெற்றி. 900 அடி. அல்லல் என்பது சோறு. அல்லல் என்பது சோறு. அல்லல் என்பது சோறு. மயலுறுத்து என்பது மயங்கச்செய். மயலுறுத்து என்பது மயங்கச்செய். பிராணரசம் என்பது உயிர்வழி. பிராணரசம் என்பது உயிர்வழி. லயத்துடன் என்பது சீராக. லயத்துடன் என்பது சீராக. நெக்ஸ்ட் வந்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நனந்தனை உலகம். நனந்தனை உலகம் என்பது அகன்ற உலகம். நேமி என்பது வலம்புரி சங்கு. கோடு என்பது மழை. கோடு என்பது மழை. நனந்தனை உலகம்னா அகன்ற உலகம். நேமினா வலம்புரி சங்கு. கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல். நறுவி என்பது நறுமணமுடைய மலர்கள். நறுவி என்பது நறுமணமுடைய மலர்கள். தூவி என்பது தூவி. தூவி என்பது தூவின்னு சொல்லலாம். விரிஞ்சி என்பது நற்சொல். விரிச்சி என்பது நற்சொல் சொல்றாங்க. சுவல் என்பது தோல். சுவல் என்பது தோல். காசி காண்டம். காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீரம பாண்டியன். காசி காண்டத்தின் ஆசிரியர் அதிவீரம பாண்டியன். அருகுலை என்பது அருகில். அருகுறை என்பது அருகில் சொல்றாங்க. முகமண் என்பதை ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமண் என்பது ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். மலைப்படும் கடாம். மலைப்படும் கடாமின் ஆசிரியர்னா பெருங்கௌசியனார். மலைப்படும் கடாமினால பெருங்கௌசியனார் சொல்றாங்க. இசை அசையினா இலைப்பாரி. இலைப்பாரி. அழகினா தங்கி. கடும்பு என்பது சுற்றம். நரணும்னா ஒழிக்கும். ஆரினா அருமை. அப்பா அசையினா இலைப்பாரி. அழகினா தங்கி. கடும்புனா சுற்றம். நரணும்னா ஒழிக்கும். ஆரி என்பது அருமை. அகத்து ஓமை என்பது மனமகிழ்ச்சி. மனமகிழ்ச்சி. தமர்னா உறவினர். நீபவன்னா கடம்பவன். மீனவன்னா பாண்டிய மன்னன். அகத்து ஓமைனா மனமகிழ்ச்சி. தமர்னா உறவினர். நீபவன்னா கடம்பவன். மீனவன்னா பாண்டிய மன்னன். கவரி என்பது சாமரை. கவரிமானின் முடிவில் செய்த விசிறியாக அரச சின்னம். அப்போ கவரிமாவின் முடிவில் விசிறியாக கவரிமான. கவரி என்பது சாமரை. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நுவன்றனா சொல்லிய. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். பண்டி என்பது வயிறு. பண்டினா வயிறு. அசும்பினா ஒளி வீசுகின்ற. மூச்சு என்பது தலையுச்சி கொண்டை. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள்.
சுண்ணம் என்பது நறுமண பொடி. சுண்ணம் என்பது நறுமண பொடி. கருகர் என்பவர் நெய்பவர். கருகர் என்பவர் நெய்பவர் அல்லது சாலியர் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த கருகர் என்பவர் நெய்பவர், சாலியர் சொல்லலாம். தூசு என்பது பட்டு. துகிர் என்பது பவழம். வெறுக்கை என்பது செல்வம். வெறுக்கை என்பது செல்வம். நொடை என்பது விலை. நொடை என்பது அப்ப சுண்ணம்னா நறுமண பொடி, சுண்ணம்னா நறுமண பொடி, கருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர், தூசுனா பட்டு, துகிர்னா பவளம், வெறுக்கைனா செல்வம், நொடைனா விலை. பாசவர் என்பது வெற்றிலை விற்போர். அது என்ன பண்ணுவோம்னா பாட்டிங்க இருப்பாங்கல்ல, பாட்டிக்கு பாசமா வெற்றிலை வாங்க போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசவர் என்பது வெற்றிலை விற்போர். ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர். ஓசுனர் என்பது எண்ணெய் விற்போர். மண்ணுள் வினைஞர் என்பது ஓவியர். மண்ணுள் வினைஞர் என்பது ஓவியர். மண்ணிட்டாளர்னா சிற்பி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு கொலாப்ஸ் ஆயிரும். மண்ணுள் விளைஞர்னா ஓவியர். மண்ணுள் வினைஞர்னா ஓவியர். மண்ணிட்டாளர்னா சிற்பி. கிழி என்பது துணி. கிழி என்பது துணி. பழனம் என்பது நீர்மிக்க வயல். பழனம் என்பது நீர்மிக்க வயல். வெறியினா அஞ்சி. பார்ப்பு என்பது குஞ்சு. பார்ப்பு என்பது குஞ்சு. நாவலோ என்பது என்னன்னா நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து. நாவலோ என்பது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து சொல்லலாம். இசைத்தாள் என்பது ஆறாவரத்தோடு கூவுதல். அப்போ இசைத்தாள் என்பது ஆறாவரத்தோடு கூவுதல். நந்து என்பது சங்கு. நந்து என்பது சங்கு. கமுகுன் என்பது பாக்கு. முத்தம் என்பது முத்து. மதுரை காஞ்சி வானா. புரிசை என்பது மதில். புரிசை என்பது மதில். அணங்குனா தெய்வம். சில் காட்டுனா தென்றல். புலைனா சாளரம். மாக்கானா பெருங்காற்று. முன்னீர்னா கடல். பனைனா முரசு. ஓகேங்களா? அப்போ மதுரை காஞ்சியில புரிசைனா மதில், அணங்குனா தெய்வம், சில் காட்டுனா தென்றல், புலைனா சாளரம், மாக்கால்னா பெருங்காற்று, முன்னீர்னா கடல், பனைனா முரசு. சுயம்னா நீர்நிலை. சுயம் என்பது நீர்நிலை. ஓவு என்பது ஓவியம். நியமம் என்பது அங்காடி. ஒளியியல் என்பது அழைப்பு. விண் என்பது வானம். ரவி என்பது கதிரவன். கமுகு என்பது பாக்கு. யசோதர காவியம். நெக்ஸ்ட். ஓகேங்களா? யசோதர காவியம் ஆசிரியர் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அறம் என்பது நற்சொல். அறம் என்பது நற்செயல் சொல்றாங்க. அறம் என்பது நற்செயல். வெகுளி என்பது சினம். ஞானம் என்பது அறிவு. விரதம் என்பது மேற்கொண்ட நன்னெறி. குறுந்தொகையிலிருந்து பார்க்கலாம். நசைனா விருப்பம். நல்கல்னா வழங்குதல். பிடினா பெண் யானை. வேலம்னா ஆண் யானை. ஒழிக்கும்னா உரிக்கும். ரொம்ப முக்கியங்க. பிடினா பெண் யானை, வேலம்னா ஆண் யானை. நசைனா விருப்பம், நல்கல்னா வழங்குதல், பிடினா பெண் யானை, வேலங்கள்னா ஆண் யானை, வேலம்னா ஆண் யானை, பொழிக்கும்னா உரிக்கும். இப்போ வந்து 10th பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ 10th வந்து இப்போ லாஸ்ட் வந்து 10th பார்க்க போறோம். இரட்டுற மொழிதல். துய்ப்பது என்பது கற்பது அல்லது தருதல். மேவலல் என்பது பொருந்துதலால் பெறுதல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காற்றே வா என்ற தலைப்புல இருந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? படுகர் என்பது பள்ளம். வைரியம் என்பது கூத்தர். வைரியம் என்பது கூத்தர். தேவை என்பது வெந்தது. ஈரடி என்பது திணை. பொம்மல் என்பது சோறு. பெருமாள் திருமொழி. சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத. மாயம் என்பது விளையாட்டு. பரிபாடலுடைய ஆசிரியர் யாரு? கீரந்தையார். ஓகேங்களா? பாட சொன்னா தலையை கீறுறாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. விசும்புனா வானம். ஊழினா யுகம். தன் பெயர்னா குளிர்ந்த மழை.
ஆர்தருப்புன்னா வெள்ளத்தலில் மூழ்கி கிடந்த, வெள்ளத்தலில் மூழ்கி கிடந்தன்னு சொல்லலாம். ஓகேங்களா. பீடுனா சிறப்பு, ஈட்டினா ஈண்டி என்பது செறிந்த திரண்டு, செறிந்து திரண்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஈண்டினா செறிந்து திரண்டுன்னு சொல்லலாம். திருவிளையாடல் புராணம்னா கேள்வியினார் என்பது நூல் வல்லாளன். ஓகேங்களா. கேள்வியினான் என்பது நூல் வல்லாளன். கேண்மையினான் என்பது நட்பினான். தார் என்பது மாலை, முடி என்பது தலை, முனிவுனா சினம், முனிவு என்பது சினம். தேம்பாவணி நூலின் ஆசிரியராக வீரமாமுனிவர். ஓகேங்களா. சேக்கை என்பது படுக்கை, யாக்கைனா உடல், பிணிந்துனா கட்டி, வாய்ந்த என்பது பயனுள்ள, இளங்கூழ்னா இளமையான பயிர், தயங்கினா அசைந்து, தயங்கி என்பது அசைந்து, காய்ந்தேன் என்பது வருந்தினேன், கொம்பு என்பது கிளை, புலை என்பது துளை, கான் என்பது காடு, தெப்ப என்பது வாட, அசும்பு என்பது நிலம், விசும்பு என்பது வானம். ஓகேங்களா. அசும்புனா நிலம், விசும்புனா வானம். உய்முறை என்பது வாழும் வழி, ஓர்ந்து என்பது நினைத்து, கடிந்து என்பது விளக்கி, உவமணி என்பது மணமலர், படலை என்பது மாலை. ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா 6th இருந்து 10th வரையும் சொற்பொருள் வந்து முடிச்சாச்சு. கம்பல்சரி பாத்தீங்கன்னா குரூப் 4க்கு ரொம்ப வந்து டஃபா தான் எடுத்தாங்க. ஓகேங்களா. எல்லாருக்குமே இல்ல, தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே டஃபா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அதனால இந்த வச்சு வந்து குரூப் 2ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து புக்ல இருந்து தான் 80% எடுப்பாங்கன்னு வாய்ப்பு இருக்கு. நம்மலாம் கம்பல்சரி நீங்க ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வந்து ரிவிஷன் ஆன மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமியை வந்து புதிதாக பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.